மக்களே, எப்பயுமே கோயிலுக்கு போனாதான் நிம்மதி இருக்கும். ஆனா நிம்மதி இருக்கிற இடத்துல கோயில் இருந்தா எப்படி இருக்கும்? எங்க போறோம்னா செங்கல்பட்டுல இருக்க செம்மலை முருகன் கோயிலுக்கு தான் போறோம். அவனா வந்தான், அவனா அலறான், அவனா ஓடுறான். இந்த இடத்த பார்த்தா அவனுக்கு தோணுது. என்ன தோணுதுன்னா, வீட்டில் ஒரு செம்ம அடி, ஆஃபீஸில் ஒரு செம குத்து, எல்லா குத்தும் வாங்கிட்டு எல்லா அப்பும் வாங்கிட்டு இங்கே வந்து அமைதியாக உட்காந்தா எப்படி இருக்கும்? ஆனந்தே, சூட்டு பயலுக்கு காதே கேட்க மாட்டேங்குது. காதுதான் கேட்குதா இல்லை காது கேட்காம இருக்காங்க, அது எனக்கும் தெரியல. போகிற வழியில் நடக்கிற அட்வென்ச்சர் தான் இந்த வீடியோவில் பார்க்க போறீங்க. பூஸ்டர் போர் அடிக்குதுடா. நானா பார்த்து போட்டா பாடே மண்ணண்ணா வந்தானா ஊராளாரா. முக்கியமான விஷயம், நம்ம பூஸ்டரும் நமக்கு ஈக்குவலா பேசிட்டே வருவான். நான் அவனை கலாய்க்க மாட்டேன், அவன் தான் என்னை போட்டு தாழ்ச்சி எடுப்பான். அதே பூஸ்டர், உனக்குள்ள இவ்வளோ டேலண்ட் இருக்கா? உனக்கும் மேல இருக்கு. உன்னை பத்தி பெருமையா தான்டா பேசுறேன். தென்பாண்டி சீமையிலே ஸ்ரீபெரும்புத்தூர், சுங்குவாச்சத்திரம், மாம்பேடு, அரக்கோணம். மக்களே, நம்ம சும்மாவே முருகர் கோயிலுக்கு போவோம். நமக்கே தெரியாமல் மலை மேலே இங்கே ஒரு முருகர் கோயில் இருக்குது மக்களே, அதுவும் செங்கல்பட்டில். போகாமல் இருப்போமா? அதான் தலைவனை பார்க்க கிளம்பிட்டோம். தலைவன் சொன்ன உடனே அங்கே பார்த்தீங்களா, யாம் இருக்க பயமே வந்துட்டான் பாரு என் தலைவன் எதிர. முருகா, ஏகப்பட்ட அவமானம், ஏகப்பட்ட அசிங்கம், அடி மேலே அடி விழுந்துனே இருக்கு முருகா. இதை கெட்டது பண்ணால் அடி விழுந்தா பரவாயில்ல, சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் நல்லது தான் பண்ணுறேன். ஆனால் அடி மட்டும் மொத்தையாக விழுது முருகா. அவனா வந்தான், அவனா அலறான், அவனா ஓடுறான். கண்டுகிட்டு வந்துட்டான் பாரு செல்லா குட்டி. எப்பா ஆட்டோடா, எப்பா எப்பா நமக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடும் போதுடா. எப்பா நானும் ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக வரும், இந்த கை குழந்தைக்கிட்ட கிளிகளை போய் காட்டி ஏதாச்சும் இம்ப்ரெஸ் பண்ணுவாங்களே, அந்த மாதிரி இம்ப்ரெஸ் பண்ணலான்னு பார்க்குறேன். ஒன்றும் கண்ணெதிர மாட்ட மாட்டேங்குது. பெருசாக மரம் மாதிரி பெருசாக ஏதாச்சும் ஒன்று ஏதாச்சும் பெருசாக. ஓகே மக்களே, இதுக்கப்புறம் தான் வீடியோ இன்னும் நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக வரப்போகுது. அதனால் எதையுமே ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூவாக பார்த்துட்டே இருங்க, அருமையாக இருக்கும். ஏண்டா பூஸ்டர், நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும்டா. கேளுடா. இல்லை, தனியாகவே ட்ராவல் பண்ணுறேனே, அதை பற்றி என்ன நினைக்கிறேன்? நீ தனியா டிராவல் பண்ற காரணம் எனக்கு தெரியுமே. என்ன தெரியும்? எத்தனை வாட்டி வண்டியில போக சொல்ல அழுத்திருப்ப. எனக்கு தெரியாது நினைச்சியா? நீ வாங்க அடி அந்த மாதிரி ஒவ்வொரு அடியும் கட்ட பறக்குது தெரிக்குதுன்ற மாதிரி வாங்கியிருக்க. அதனாலதான் வந்து பீப்புளை நம்பாம சோலாவா அழைட்டு போயிட்டு இருக்க. ரைட்டா? ஆமாண்டா பூஸ்டர், கரெக்டாக சொல்கிறேன். ஏண்டா பூஸ்டர், இந்த பீப்புள்ஸ்லாம் ஏன்டா இப்படி இருக்கானுங்க? எல்லாரும் நம்புறேன், போய் அவங்க எல்லாத்துக்கும் தேவையானது பண்ணுறாங்கன்னா எனக்கு ஒன்றுனா பண்ணுறதுக்கு சாவுறானுங்க எல்லாரும். ஏன் அப்படி? ஏன்னா அவங்க மனுஷங்க. அங்கே தான் சூப்பராக இருக்குது, இல்லை அதை போய் பார்த்துட்டு போகலாம். மக்களை, ஏரி இவ்வளோ பெரிய ஏரி இருக்கும்போது அதை பார்க்காம போனால் தப்பாயிடாது. வாங்க அந்த ஏரியை பார்த்துட்டு போயிடுவோம். ஆஹா, அருமையாக இருக்கிறதே. ஹேய், சூப்பராக இருக்குடா. திருப்படா வண்டியா. மக்களே, இங்கே பார்த்தீங்களா, இந்த இடத்த பார்த்தா அவனுக்கு தோணுது. என்ன தோணுதுன்னா, வீட்டில் ஒரு செம்ம அடி, ஆஃபீஸில் ஒரு செம குத்து, எல்லா குத்தும் வாங்கிட்டு எல்லா அப்பும் வாங்கிட்டு இங்கே வந்து அமைதியாக உட்காந்தா எப்படி இருக்கும்?
யோசிச்சு பாருங்க, சும்மா ஒரு இமேஜினேஷன் பண்ணி பாருங்க. ஆங்கிலம் எல்லாம் கொஞ்சம் அளவா பேசும். புரியல. உன் வாயில ஆங்கிலம் அளவா தான் வருது, அதிகமா வரல. அதனால அளவோட பேசு, அதிகமா பேசி அசிங்கப்படாத. புரியுதுடா டே, புரியுதுடா. இவன் ஒரு டார்ச்சர். நான் டாச்சரா? நீ டார்ச்சர் இல்லை, என்னோட ஃபியூச்சர். ஆனந்தே, சூட்டு பயலுக்கு காதே கேட்க மாட்டேங்குது. காதுதான் கேக்குதா இல்ல காது கேட்காம இருக்காங்க, அது எனக்கும் தெரியல. மக்களே பார்த்தீங்களா, கொஞ்சம் கவனிக்கலாம், கண்ணாடி கீழே வந்து கொஞ்சிருக்கும். ஓகே மக்களே, வீடியோ எடுத்தாச்சு. வீடியோ எடுத்துகிட்டு ரிட்டர்ன் கிளம்பிட்டு இருக்கோம். மக்களே ரோடு பார்த்தீங்களா எப்படி இருக்கு? வா, செமையாக இருக்குல்ல. மக்களே கரெக்டாக இங்கிருந்து 48 கிலோமீட்டர் மக்களே. ஸ்ரீபெரும்புத்தூர் போகணும் மக்களே. ஸ்ட்ரெயிட்டாக போனால் அரக்கோணம், இந்த பக்கம் போனால் ஸ்ரீபெரும்புத்தூர், அந்த பக்கம் போனால் திருவள்ளூர். இப்போ நம்ம ஸ்ரீபெரும்புத்தூர் வழியாக போகிறோம். மக்களே ஒரு சூப்பர் ரோட்டில் போக போகிறோம். இப்போ நம்ம ரோடு வந்துட்டோம். அட்ரா சக்க, என்னடா ரோடு இப்படி இருக்கு? ஐயோ சூப்பராக இருக்குல்ல மக்களே. வா, 3 ரோடு மக்களே. இந்த பக்கம் ஒன்று, அந்த பக்கம் ஒன்று, அதுக்கு அந்த பக்கம் ஒரு ரோடு. வா, சரியாக இருக்குல்ல பார்க்கவே. என்ன பூஸ்டர், எப்படி ஆகுது ரோடு பார்க்க? அற்புதமா இருக்குப்பா. என்ன அற்புதமாகுது பாத்தியா? பல்ல மேடு வந்தது. ஏண்டா நாய, இப்பதானே ரோடு போட்டுட்டு இருக்காங்க. ஏமா ரோடு போட்டு முடிச்ச மாதிரி கலாய்க்கிறேன். வெயிட் பண்ணுங்கடா, வெயிட்டா வரும். அவட்ட அவசரப்பட்டு அசிங்க போடுறீங்க. வர வர பஞ்செல்லாம் சூப்பரா போடுற. உன் கூட சுத்தர்னே பின்ன எப்படி? ஆனா நான் பஞ்சு நல்லா போட மாட்டேன். நீ போற பஞ்சை நான் திரும்பி போட மாட்டேன். நீ போற பஞ்சு முக்கியம் இருக்கும், அதுல இருந்து நான் கத்துப்பேன். ஓகே, இந்த மாதிரி பஞ்செல்லாம் போடக்கூடாதுன்னு. திரும்பத்துக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 மீட்டர் முன்னாடியாச்சும் வந்து கை போடணும். திரும்புகிற லொக்கேஷன் கிட்ட வந்து கை போட்டால் எத்தனை அந்த முட்டை தான் முட்டுவாங்க. அப்புறம் வந்து R5 வச்சுக்கிற பசங்க தான் அரலூசுன்னு சொல்லி எங்கள் மேலே கேசத்துக்கு போடுறது. என்னடா நியாயம் இது? ஓ மக்களே, ஸ்ரீபெரும்புதூர் வந்துட்டு மக்களே. இதான் மக்களே ஸ்ரீபெரும்புதூர். ஓகே மக்களே, காஞ்சிபுரம் போகிற ரூட்டில் வந்துட்டு மக்களே. ஸ்ட்ரெயிட்டாக போனால் காஞ்சிபுரம், ஆனால் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போக போகிறது இல்லை. நடிக்கிறேன் மக்களே. கரெக்டாக இங்கிருந்து 32 கிலோமீட்டர் மக்களே. பூஸ்டர் ஆட்டு பண்ணலாமா? பார்த்தா நான் பண்ண நல்லா இருக்கேடா. அதனால நல்லா இருக்கும்டா. அவன் கட்ட குரல்ல பாடிட்டு கானான்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருக்கானுங்க. பண்ணலாமா? சரி. ஊரும் பிளட் 10,000 வாழ. ஏப்பா இது என்னப்பா பாட்டு? டூடு படுந்தா பிரதீப் ரங்கநாதன். கேட்டுருங்கப்பா. ஊரும் பிளட் 10,000 வாழ. புஸ்டர் நீ அதை கொண்டு வச்சாரு எத்தனையோ ஒத்த கதை பார்த்தா. இப்ப நானு அத்தனையோ ஒத்தகம் தான் ஆகும். இதுக்கப்புறம் லைன் தெரியாதா புஸ்டர்? எனக்கு உனக்கு தெரியுமா? அதே தெரியும். பாடே. மன்னனா வந்தானா ஊராளாரா. ஆஹா பூஸ்டர் அருமையா பாடுறியே. கண்ணனா தொட்டனா பூ மலரா. ஆஹா அற்புதம்டா. என்ன சொல்ல என்ன மிஞ்ச யாரும் இல்ல. ராஜதி ராஜன ராவண ராவணா. அடே பூஸ்டர், உனக்குள்ள இவ்வளவு டேலண்ட் இருக்கா? உனக்கு மேல இருக்கு. உன்னை பத்தி திரும்பியதான்டா பேசுறேன், அதுக்குள்ள கலாய்க்கிறடா என்ன. மக்களே கரெக்டா இன்னும் வந்து 32 கிலோமீட்டர் மக்களே. ஜெசன்கர் சொல்றா பூஸ்டர். இல்லடா, ஒரு போர் வந்துச்சு. எப்படி இருந்தாலும் நம்ம பெட்ரோல் போட தான் போறோம். ஆமா.
இப்பயே பெட்ரோல் போட்டுடலாம்டா. அப்புறமா நம்ம போற வேலை பெட்ரோல் பங்க் இல்லைனா. சரி பெட்ரோல் போட்டுடலாம். எங்கேயாச்சும் பெட்ரோல் பங்க் வந்தால் எனக்கு சிக்னல் கொடு. பூஸ்டர் போர் அடிக்குதுடா. முரளிதா நான் வேணா பாட்டு போட்டா? வேற என்ன பாட்டு தெரியும் உனக்கு? இந்த பாட்டு நான் பாடம் பாரு. தென்பாண்டி சீமையிலே தேரோடும் வீதியிலே வான் போல வந்தவன யாரடி. எப்பா பூஸ்டரு போதும்பா, உன் சாங்கு வேணாம் ஒன்றும் வேணாம். மக்களே கரெக்டாக இன்னும் 25 கிலோமீட்டர் மக்களே. டே பூஸ்டரு சொல்றா. இந்த இடத்த நல்லா சுற்றி பாரு. நமக்கு ஏதோ ஆப்பு காத்துன்னு இருக்கிற மாதிரி இல்லை? என்னடா அப்பு என்னடா வளர்ற? ஏய் இந்த ஊருக்கும் பெட்ரோல் பங்குக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்குது லொக்கேஷனு. மாட்டிக்கிட்டேன்டா பூஸ்டர் நம்ம. ஏய் பனையூர், பனையூர் எங்கே கேள்விப்பட்டிருக்கனே? பனையூர் பனையூர். ஆஹா பிளிங்க் ஆயிடுச்சுடா. நினைச்சேன்டா என் சாப்டர் முடிஞ்சுது. ஏ பூஸ்டரு பிளிங்க் வந்துடுச்சுடா. ஐயையோ டேய் என்னடா பெட்ரோல் பங்கே இல்லை, மாட்டினியா? சங்கு தான் உனக்கு வா. A few moments later. ஆஹா வந்துடுச்சுடா பூஸ்டர். ஆத்தல. ஆமாம் பூஸ்டர் சொல்லுப்பா. எவ்வளோ பெட்ரோல் பண்ணு உனக்கு? எப்படி இருந்தாலும் 200 ரூபாய் தான் போட போகிறேன். எதுக்கு என்கிட்ட கேட்குறேன்? சும்மா ஒரு ஃபார்மாலிட்டி. 200 ரூபாண்ணா. ம் என்னடா பூஸ்டர் போதுமா உனக்கு 200 ரூபாய்க்கு பெட்ரோலு? எனக்கு தெரியுமே, நீ எவ்வளோ முக்கினாலும் 200 ரூபாய் தான் பெட்ரோல் போடுவேன். பூஸ்டர் அப்படி இல்லைடா பூஸ்டர். பார்க்கறதுக்கு ஈஸியாக தெரியும், ஆனால் பணத்துக்காக படுற பாடு இருக்கே அது பெரும் பாடுடா பூஸ்டர். இப்போ நீ என்கிட்ட பெட்ரோலுக்கு பரவாயில்ல ஒரு பாடு, அந்த மாதிரி நான் மக்கள்கிட்ட போயிட்டு பணத்துக்காக ஒரு பாடுபடுவேன்டா பூஸ்டர். மக்களே கரெக்டாக இங்கேருந்து 10 கிலோமீட்டர் மக்களே. A few moments later. அப்பாடி மக்களே ஒரு வழியாக வந்துடும் மக்களே. அப்பா சுற்றி கித்தி மாடியோ. பாடி ஒரு வழியா சுற்றி கித்தின வந்துட்டோம் மக்களே. ஓஹோ ஐயோ ஐயோ எவ்வளோ பாடுறா அப்பா. ஐயோ முருகன் அவ்வளோ சீக்கிரமாக பார்த்துட முடியாது போலையே. ஐயோ ஐயோ மகளே சின்ன மகளே எப்படி இருக்கு ரோடு? அப்பா என்னடா ஏறி இறங்குது. அடா பாருடா ரோடு போட்டா என்னடா. ஐயோ
அப்பாடி அப்பாடி வந்துட்டு ரோடு. வெளியே வந்துட்ட மகளே, டைம் ஆகுது 11-12 வந்துட்ட மகளே. மகளே ஃபஸ்ட்டு சாமி பார்த்துறதுக்கு அப்புறமா போயிட்டு சுற்றி பார்க்கலாம். மகளே சுற்றி எத்தனை மலை இருக்குது பார்த்தீங்களா? நிம்மதிக்கு எடுத்துக்காட்டே இந்த இடம் தான் மக்களே. ஏன்னா நமக்கு பிடிச்ச மாதிரி கோவில் ஒரு பக்கம் இருக்கும், இன்னொரு பக்கம் வந்து ஊரோட டாப்பில் நம்ம உட்காந்துட்டு ஊரில் நடக்கிற எல்லா விஷயத்தையும் பார்க்கலாம் மக்களே. அதாவது மலை உச்சியில் இருந்துக்கின்னு வேப்ப மரத்து அடியில் உட்காந்துக்கிட்டு சில்லுன்னு காற்று வாங்கிட்டு கால் மேலே காலை போட்டு எல்லாத்தையும் பார்க்குற ஒரு சுகம் இருக்கே, அது இங்கே இருக்கு மக்களே. ஓகே மக்களே, இதே மாதிரி இன்னொரு அட்வென்ச்சர் வீடியோவில் நாங்கள் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களது விடுவது நான் உங்கள் ரைடு வித் சங்கர். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஏற்றுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம அந்த ஐப்பு கொடுத்துருங்க. மறக்காம நம்ம இன்ஸ்டாலையும் போயிட்டு ஃபாலோ பண்ணிங்க மக்களே. அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.